அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை வழங்கி வரக்கூடிய நான் தற்போது செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை உள்ள இவ்வார ராசி பலனை வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வெற்றி மேல் வெற்றியினை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட படிப்படியாக குறைந்து சாதகமான பலன்களை அடைவீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். பண வரவானது சிறப்பாக இருக்கும். இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் 30-1 அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி செப்டம்பர் 30ஆம் தேதி சந்திரனவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரித்திருப்பது அற்புதமான அமைப்பாகும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதாவது சுக்கிரனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நவீனகரமான பொருட்களை அனுபவிக்கக்கூடிய யோகமானது இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குருவானவர் சிறப்பாக அமையப்பெற்று ராசியாதிபதி சுக்கிரன் 6இல் ஆட்சி பெற்று பலமாக சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள் என்றாலும் சனியானவர் 7இல் இருப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. செவ்வாயானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தினை கடைபிடித்தால் மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 25, 26, 27 ஆகிய 3 நாட்கள் சந்திரனானவர் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அது அற்புதமான அமைப்பாகும். அந்த 3 நாட்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை எளிதில் அடைய முடியும். மிதுன ராசி நேயர்களே, எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் வலுவாக அமையப்பெற்று 6இல் சனி சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருந்து வந்த வம்பு சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உறவினர்களால் கூட சாதகமான பலன்களை அடையக்கூடிய யோகமானது இந்த வாரத்தில் உண்டு. சூரியனானவர் 4இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத பயணங்கள் ஏற்படும், கெடுதி இல்லை. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 28, 29 2 நாட்கள் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். கடக ராசி நேயர்களே, உயர்ந்த லட்சியம் கொண்டு எதிலும் செயல்படக்கூடிய தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனானவர் வலுவாக அமையப்பெற்று 6ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகரமான பலன்களை அடைவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் படிப்படியாக குறையும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரமானது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. என்னவென்றால் 25, 26, 27 ஆகிய 3 நாட்கள் ஜென்ம ராசியிலும் 30-1 அதாவது செப்டம்பர் 30, அக்டோபர் 1 ஆகிய 2 நாட்கள் 3ஆம் வீட்டிலும் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இந்த 5 நாட்களில் உங்களுக்கு பண வரவானது மிக மிக சிறப்பாக அமைப்பெற்று இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பும் நெருக்கடிகள் விலகி நிம்மதி ஏற்படக்கூடிய யோகமானது இந்த வாரத்தில் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே,
எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். 2ஆம் வீட்டில் குருவானவர் வலுவாக சஞ்சரிப்பதால் பண வரவானது மிக சிறப்பாக இருந்தாலும் சூரியனானவர் 2இல் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். பேச்சை குறைத்துக் கொள்வது, மற்றவரிடம் பேசுகின்ற போது நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம். தொழில் வியாபார ரீதியாக பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசினியர்களே, கடின உழைப்பிற்கு உதாரணமாக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தில் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் வலுவாக அமையப்பெற்று 3இல் சனியானவர் வலுவாக இருப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்களை அடையக்கூடிய யோகமானது இந்த வாரத்தில் உண்டு. நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி குடும்பத்தில் அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயானவர் 4இல் இருக்கிறார். 4இல் செவ்வாய் இருப்பதால் தொழில் வியாபார ரீதியாக சிலருக்கு தேவையில்லாத தூர பயணங்கள் ஏற்படலாம். சின்ன சின்ன செலவுகளால் மன கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் 25, 26, 27 ஆகிய 3 நாட்களும் 30, 1 ஆகிய 2 நாட்கள் ஜென்ம ராசியிலும் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இந்த 5 நாட்களில் எதிர்பாராத தனச்சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கும் செயல்கள், செய்யக்கூடிய செயல்கள் பரிபூரணமான நட்பலன்களை வழங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலா ராசினியர்களே, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 3ஆம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகுவும் புதனும் இருப்பது உன்னதமான அமைப்பாகும். பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் உண்டு. சூரியனானவர் 12இல் இருப்பதால் வயது மூத்தவர்களிடம், அதிகாரிகளிடம் பேசுகின்ற பொழுது பேச்சை குறைத்துக் கொள்வது, நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்களை அடையலாம். கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு குறைந்து மன நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 25, 26, 27, 28, 29 ஆகிய 5 நாட்கள் சந்திரனானவர் 10ஆம் வீட்டிலும் 11ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். விருச்சிக ராசினியர்களே, தைரியத்தோடு செயல்பட்டு பல்வேறு ஏற்றங்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான ராசியான விருச்சிகத்தில் பிறந்த உங்களுக்கு செவ்வாய் ராசி அதிபதி ஆவார். செவ்வாய் என்பது நிர்வாகத்திறனுக்கு காரகனாவார். சிறப்பான நிர்வாகத்திறமை கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குருவும் சூரியனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் கூட முழுமையாக குறைந்து மன நிம்மதியானது உண்டாகும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 28, 29, 30, 1 ஆகிய 4 நாட்கள் உங்களுக்கு சந்திரனானவர் 10ஆம் வீட்டிலும் 11ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தனுசு ராசினியர்களே,
மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு, உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரனவர் வலுவாக அமையப்பெற்று 10ல் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிதானத்தோடு செயல்பட்டால் சாதகமான பலன்களை அடைய முடியும். வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 25, 26, 27 ஆகிய 3 நாட்கள் சந்திரனவர் அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அனுகூலமற்ற அமைப்பாகும். இந்த 3 நாட்களில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சந்திராசிரமமாகும். அதில் மட்டும் சற்று கவனமாக இருந்தால், குறிப்பாக 25, 26, 27 மட்டும் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரமானது 30, 1 ஆகிய 2 நாட்கள் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது ஓரளவுக்கு நட்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும். மகர ராசி நேயர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியாதிபதி சனி லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் குருவும் சஞ்சரிப்பதால் பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் நிலவிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்களை அடைவீர்கள். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 25, 26, 27 ஆகிய 3 நாட்கள் சந்திரனவர் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அதன் பிறகு 28, 29 2 நாட்கள் சந்திரனவர் 8ல் அமைய பெற்று உங்களுக்கு சந்திராசிரமம் நடக்க இருக்கிறது. அதனால் 28, 29 ஆகிய 2 நாட்கள் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கும்பராசினியர்களே, மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராகவும் அன்பு செலுத்துவதில் பண்புள்ளவராகவும் இருந்து செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் சில சில தடங்கல்கள் இருக்கும். சூரியனும் குருவும் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் என்றாலும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்க முடியும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது சற்று சாதகமாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால் சந்திரனவர் 25, 26, 27 ஆகிய 3 நாட்களும் 6ஆம் வீட்டிலும் 28, 29 ஆகிய 2 நாட்கள் 7ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். 30, 1 ஆகிய 2 நாட்கள் சந்திரனவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது சாதகமற்ற அமைப்பாகும். மீன ராசினியர்கள், கற்பனை அதிகம் கொண்ட உங்களுக்கு சில செயல்களில் அதிகப்படியாக கற்பனை செய்வீர்கள். குருவின் ராசியில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பானது இயற்கையாகவே இருக்கும். இந்த வாரத்தில் கிரக அமைப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குருவானவர் சாதகமாக அமைய பெற்று 10ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத பண வரவுகளால் இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 28, 29, 30, 1 ஆகிய 4 நாட்கள் சந்திரனவர் 6ஆம் வீட்டிலும் 7ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.